வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 6வது மேட்ச் இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 ஈவினிங் 8 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஓவலில் தான். ஸோ பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இதுவரை 23 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 16 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 7 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 160 பதிவாயிருக்கு. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் எனிவே மேட்ச் நடக்கும். மேபி இன் பிட்வீனில் ரெயின் வரதால் மேபி ஓவர் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு டீமும் கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்ப ஹையாகவே இருக்குது. ரொம்ப ரேர் கேஸில் பார்த்தீங்கன்னா மேபி ஸ்காட்லாந்து வின் பண்ணலாம். ஏன்னா ஸ்காட்லாந்துமே நல்ல டீம் தான். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல வின்னிங் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் 16 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+1 காம்பினேஷனில் 80%, 7+4ல் 20% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்களே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து யாராவது நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த ரெண்டு டீமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நிறைய பேரெல்லாம் வந்து அந்தளவுக்கு விளையாடுறது கிடையாது. ஸோ மொயின் அலி பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 116 ரன், 16 ஆவரேஜ், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட், பேட்டிங்கில் வந்து ஒரு 10 to 15 எடுத்து கொடுத்துருக்காரு. பட்லர் 4 மேட்ச் 109 ரன், 27 ஆவரேஜுமே இருக்குது. அண்ட் ஃபிலிப்சால்ட் 4 மேட்ச்சுக்கு 100 ரன், 25 ஆவரேஜ். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் லிவிங்ஸ்டனை பொறுத்தவரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 60 ரன், 15 ஆவரேஜ், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மொயின் அலி, லிவிங்ஸ்டன் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ட்ரம்ப் கார்டாக இருப்பாங்க. ஏன்னா எப்போனா இவங்களால் வந்துட்டு பவுலும் பண்ண முடியும், அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே குயிக்காக வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கா, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ரஷீடை பொறுத்தவரைக்கும் 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜார்டன் 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பாசிபிள் 11 ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபிலிப்சால்ட் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே சொல்லவே தேவை. ஸோ வேறு லெவலில் வந்து ஐபிஎல்லில் ஃபார்மில் இருந்தாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபிலிப்சால்ட். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு பேருமே மஸ்ட் பிக். ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே கேப்டன் வைஸ்க்கமாக தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பர்டிகுலராக பட்லரை கிட்டத்தட்ட ஒரு 80% இவர் தான் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சேஃப் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக நாமளுமே கேப்டன் வைஸ்க்கமாக ட்ரை பண்ணி போகலாம். ரீசன் ஃபார்மே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபிலிப்சால்ட் சொல்லவே தேவை. ஸோ கண்டிப்பாக வந்து இவருமே எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறதால குயிக்காகவே எடுத்து ஒரு 30 to 40 ரன் எடுத்து கொடுக்க முடியும். வில்ஜாக் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பட் எனிவே பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் வர்றதால கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 பேருமே நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போனாலே போதும். ஏன்னா கண்டிப்பாக இவங்க 3 பேரில் ஒரு ஆள் வந்து பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 பேருமே வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இருப்பாங்க. ஜானி பெயர்ஸ்டோ நல்ல பிளேயர். பட் பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் மாதிரி பிளேயர் தான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது பெயர்ஸ்டோக்கு எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயரை கூட ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஹாரி ப்ரூக் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பாக அடித்து ஆடும்போது பெரிய இன்னிங்ஸ் வந்து விளையாட முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரூக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்டாக நீங்கள் டாப் ஆர்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மொயின் அலியோட ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ விக்கெட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு 10 to 20 சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மொயின் அலியை பொறுத்தவரைக்கும் நல்ல சேவ் சாய்ஸ். மேபி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா கேப்டன் வைஸ் நம்மளோட நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுத்து ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து விக்கெட்டுமே எடுத்திருக்காரு, பேட்டிங்லேயுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் ரேசர் ஃபார்மே நல்லா இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொயின் அலி இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் வேறு ஸ்மால் லீக்களோட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டன் நல்ல சாய்ஸ். ஸோ 50% வந்து இவரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் எனிவே பேட்டிங்கில் வந்தால் ஒரு 20+ அண்ட் மினிமம் 1 விக்கெட் இந்த பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் வார்ம் அப் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது மேபி வந்துட்டு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி, லிவிங்ஸ்டன் ரெண்டு பேருமே 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆன் டைமில் பார்ப்போம். ஸோ மழை வருதா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம லிவிங்ஸ்டன், மொயின் அலி எடுக்கலாமா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பட் மொயின் அலியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்குட் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ஸ்மால் லெவலோட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ மார்க்கோட்டை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபஸ்ட்னால் நீங்கள் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விக்கெட்ன்றதை கன்சிக்யூட்டாக எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்பீடை வச்சு கண்டிப்பாக வந்துட்டு ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனை ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பார். அப்படி பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சருமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும். ஜார்டன் ஸோ கண்டிப்பாக வந்து டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ பேட்ஸ்மேன் அடிச்சு ஆடும்போது கண்டிப்பாக விக்கெட்ன்றதை எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜார்டனை அட்லீஸ்ட் ஒரு டீமில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை ஸ்மால் லீகில் ஜார்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் கண்டிப்பாக விக்கெட்ன்றதை அவரால் எடுத்து கொடுக்க முடியும். ஆடில் ரஷீத் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட்லேயுமே 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆடில் ரஷீத் கண்டிப்பாக வந்துட்டு 4 ஓவர் பவுல் பண்ணுவார். மினிமம் 2 விக்கெட்ன்றது எடுத்து கொடுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராப்லி ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. பட் ஆல்ரெடி வந்துட்டு மார்க்வுட், ஆர்ச்சர், ஜார்டன் அண்ட் ரஷீத் இவங்க 4 குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்கும்போது 5ஆவதாக வந்து ட்ராப்லிக்கு போவாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா நல்ல பவுலர் தான். ஸோ பேட்ஸ்மேன் வந்து ஓரளவு கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ மேபி வந்துட்டு மார்க்வுட் இருக்காரா இல்லை ட்ராப்லி இருக்காரா அப்படின்றது. ட்ராப்லி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக அவங்க டீமில் எடுத்துக்கோங்க. மஸ்ட் பிக். அதுவும் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ஜியில் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இருக்கிற பிள்ளையை வச்சு நம்ம போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ டெலிகிராமில் தான் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெத்தோவில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், கிறிஸ் ஜார்டன், மார்க்வுட் இவங்க 3 பேருமே பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜார்டன் ஆர்ச்சரை பொறுத்தளவுக்கு 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. மார்க்வுட் மேபி 1 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்வுட் இனிஷியல் விக்கெட் எடுத்தானா பவர் பிளேலே 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆன் டைமில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்தோட பாசிபிள் 11 ஜார்ஜ் மவுன்சி அண்ட் மைக்கேல் ஜான்சன். ஸோ 2 பேர் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். பட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஃபாஸ்ட் பாலர் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். என்னை பொறுத்தளவு மேபி இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா மேபி வந்துட்டு இவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பர்டிகுலராக பேட்டிங் செகண்ட்னா முன்சி நீங்கள் மஸ்டிபிள் எடுத்துகிட்டு போங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் தர வேண்டாம். ஒரு ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஜான்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார். பட் எல்லா பாலும் அடித்து ஆடும்போது விக்கெட்ன்றது ஈஸியாக விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜான்சனை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் மெக்மெல்லம் ஸோ ஓரளவுக்கு வந்து டீசென்ட் பிளேயர் அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. பட் எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஸோ குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்கும்போது இவருக்கு பவுலிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் தெரிய வருது. ஸோ எனிவே வந்து பிரெண்டன் மெக்மில்லனை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்கு தான் யோசிக்க தோணுது. மேபி இவருமே வந்து நீங்கள் பேட்டிங் செகண்ட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணால் போதும். பேட்டிங் ஃபஸ்ட்னாலே கண்டிப்பாக நீங்கள் 3-4 பேட்ஸ்மேனாக ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அண்ட் பெரிங்டன் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். பட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஃப்ளாப்பாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஎல்லை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு மேத்யூ கிராஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளிப்ஸால் அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எந்த அளவுக்கு இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. மேபி வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் எடுத்துகிட்டு போகிறப்ப அதில் மட்டும் ட்ரை பண்ணிப்போம். பர்டிகுலராக மேத்யூ கிராஸை நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு இனிஷியல் விக்கெட் போகும்போது இவர் வந்து கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி எதிர்பார்க்க முடியும். அண்ட் லீஸ்க் நல்ல சாய்ஸ். பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20% எடுத்து கொடுக்க முடியும். ஸோ லீஸ்க் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். ஸோ ஸ்மாலிலே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணிக்கலாம். கிரேவிஸ் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். பட் எந்த அளவுக்கு வந்துட்டு விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியல. மேபி வந்து பவுலிங் செகண்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கிரேவிஸுமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். பட் இவரை கம்பேர் பண்ணும்போது லீஸ்க் அண்ட் மார்க்வுட் இவங்களாம் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்வுட்டை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்தாலுமே 30+ எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் ஷரீஃப், சோல் அண்ட் பிரெட்லி கரி. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்துட்டு பவர் பிளேயும் பவுல் பண்ணுவாங்க, டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்காட்லாந்து பொறுத்தளவுக்கு பேட்ஸ்மேன் செட் கவர் பண்ணுறதை விட நீங்கள் பவுலர்ஸையும் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸுமே கவர் பண்ணிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும்.
ஷரீஃப் ரீசன்ட் ஃபார்ம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 4 மேட்ச் அந்தளவு விக்கெட் இல்லைனாலுமே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் இந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் எடுத்தால் மல்டிபிளாக இருக்காரு, இல்லை விக்கெட் லெஸ் தான் போயிட்டுருக்காரு. பட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நல்ல சாய்ஸாக இருப்பார். அண்ட் கிரேஸ்வோலை பொறுத்தளவுக்கு சூப்பர் ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு மினிமம் 2 விக்கெட் பவுலிங் ஃபஸ்ட் பண்ண எடுக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங் செகண்ட்னா மேபி விக்கெட் இல்லாமல் கூட போகலாம். அண்ட் கரியை பொறுத்தளவுக்கு ரீசன்ட் ஃபார்மில் இருந்திருக்காரு. இவருமே டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதால பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது கண்டிப்பாக விக்கெட் இருந்ததை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சோல், கரி அண்ட் ஷரீஃப் 3 பேருமே டெத் ஓவரில் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ டெத் ஓவரில் பவுல் பண்ணும்போது யாராவது ஒரு ஆள் 3 to 4 விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் பேட்ஸ்மேனை கவர் பண்ணுறதை விட பவுலர்ஸை நீங்கள் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீமில் வந்து யாராவது வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் பொறுத்தளவுக்கு லீஸ், செகண்ட் மார்க்வெட் அண்ட் தேர்ட் சோல் அண்ட் கரி. இவங்க 4 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷரீஃப் மேபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி விரும்பி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கிலாந்து டீமை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பட்லர், பிளிப்சால்ட், வில்ஜாக். ஸோ அந்த 3 பேட்ஸ்மேனை கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொயின் அலி அண்ட் லிவிங்ஸ்டன். ஸோ இவங்க 5 பேர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் சைடில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆர்ச்சரை ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்ச்சர், ஜார்டன் அண்ட் ரஷீத். ஸோ மார்க்கூட்டா இல்லை ட்ராப்லேன்னு ஆன் டைமில் பார்ப்போம். ஸோ இவங்க ட்ராப்லி ப்ளே பண்ணாலும் மஸ்ட் பிக் தான், மார்க்கூட் ப்ளே பண்ணாலும் மஸ்ட் பிக் தான். ஸோ இப்போதைக்கு மார்க்கூட் வச்சு போகும்போது ஸோ மார்க்கூட்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நீங்கள் 10+1 நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 7+4 கொஞ்சம் மீடியமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே கொடுத்துருக்கோம் 80% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10+1 தான். ஸோ இந்த டீமில் யாரும் ஸ்மாலில் கேப்டன் ஸ்கெம்னா ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட், ஜாஸ் பட்டர், வில்ஜாக் அண்ட் ஜோஃப்ரோ ஆர்ச்சர். கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கூட், ஜார்டன், மொயின் அலி அண்ட் ரஷீத். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கில் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய எஸ்எல் டீம் பார்த்தீங்கன்னா 10+1 அந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா பட்லர் கேப்டனும் ரிஸ்கி சாய்ஸில் ஜார்டனை நம்ம வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்ஜாக், பிளிப்சால்ட் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லீஸ்கையும் மார்க்வாட்டையுமே வந்து நம்ம ஸ்காட்லாந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சோல் அண்ட் கரியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 7+4 காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா டாப் 3 பேட்ஸ்மேன் மட்டும் நம்ம இங்கிலாந்தில் கவர் பண்ணியிருக்கோம். பட்லர், சால்ட் அண்ட் வில்ஜாக். அண்ட் இதில் ஸ்காட்லாந்து பார்த்தீங்கன்னா முன்சி, பிரிங்டன் அண்ட் லீஸ்க் அண்ட் மார்க்வாட். ஸோ இவங்களை ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் 4 பவுலர்ஸை ட்ரை பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுவுமே பார்த்து நல்ல டீம் தான். பட் முன்சி அண்ட் பிரிங்டன் ஸோ நல்ல பிளேயராக இருந்தாலுமே எந்த அளவுக்கு இங்கிலாந்து பவுலரை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது மாதிரி தான் டவுட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து 10+1 அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். 7+4 கொஞ்சம் மீடியமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. இல்லை எனக்கு ரொம்ப ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் ஒரு கேப்டனாக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு முன்சி அண்ட் வாட் இவங்க 2 பேருமே நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு நல்ல இன்புட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 பட்லர் கேப்டன், பிளிப்சால்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4, ஜிஎல் டீம் 5, ஜிஎல் டீம் 6. ஸோ இதில் நீங்கள் வேறு யாராவது கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை வச்சுட்டு அண்ட் ஸ்டாட்ஸ் வச்சுமே நீங்கள் உங்களோட ஓன் டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டெமோ டீம் தான். ஸோ ஃபைனல் டீம் வந்து டாஸ்க் அப்புறம் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.